ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தி. டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் என்பது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நடைபெறுகிறது. அக்கட்சியின் மூத்த தலைவரும் எம்பியுமான மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் பங்கேற்றிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, கூடுதல் விவரம். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலே சுதந்திர தின கொண்டாட்டம் நடைபெறும் நிலையிலே மழை குறுக்கிட்டுள்ளது. இருந்த போதிலும் மழை பெய்து கொண்டிருக்கும் அதே சூழலிலேயே ராகுல் காந்தி உள்ளிட்டோர் சுதந்திர தின கொண்டாட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரான மல்லிகார்ஜுன் கர்கேவும் உடன் இருக்கிறார். கடந்த 2-3 தினங்களாகவே விட்டு பரவலாக டெல்லி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளிலே மழை பெய்து வருகிறது. அந்த மழை தற்போதும் தொடர்ந்து கொண்டிருந்தது. இன்று காலையில் கூட செங்கோட்டையில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தொடங்குவதற்கு சிறிது நேரம் முன்னதாக மழை பெய்தது. அந்த சமயத்தில் அங்கு மழையிலிருந்து காப்பதற்காக பிளாஸ்டிக் ரெயின்கோட் போன்றவை அங்கிருந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டன. தற்போது காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரான மல்லிகார்ஜுன் கர்கே விசையை இயக்கி தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இந்த முறை மிகவும் சிறப்பாக சுதந்திர தின கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். தேசிய கொடி அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் விதமே இந்த முறை ஆபரேஷன் சிந்தூர் ஆகியவை நடந்து முடிந்து சிறிது காலமே ஆகியுள்ள அந்த நிலையிலே அதை இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் நினைவு கூறும் வகையிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் சமயத்திலேயே காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் தொடர்ச்சியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையிலே இந்திய பாதுகாப்பு படையினர் சிறப்பாக செயல்பட்டார்கள் என குறிப்பிட்டிருந்தனர். அவர்களை பாராட்டியிருந்தனர். அந்த வகையிலேயே தற்போது இங்கு கொடி கம்பம் கூட சிறப்பான வகையிலேயே அமைக்கப்பட்டு ஒரு ஏவுகணையை காட்டும் வகையிலே அமைக்கப்பட்டு அதிலிருந்து கீழே விசையை அமுக்கி மல்லிகார்ஜுன் கர்கே கொடியை ஏற்றி வைக்கும் வகையிலே அமைக்கப்பட்டிருந்தது. இப்படி மழைக்கு நடுவே காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இன்று சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி கணபதி. ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.